வணக்கம் வாங்க. ஓம் நம சிவாயா. இன்றைக்கி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மூலிகை உலகம். மூலிகைனா எப்படி, அது எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அந்த பொன்னாங்கண்ணி இலை எங்கெல்லாம் கிடைக்கும், அந்த கீரை கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ அந்த பொன்னாங்கண்ணி கீரையை பறிச்சுட்டு வர்ற இடத்துல என்னென்ன மூலிகைலாம் இருக்குன்னு தொடர்ந்து பார்ப்போம் வாங்க இன்றைக்கி வீடியோவில். இப்போ பாருங்கள், நம்ம மூலிகை பார்க்க வந்தக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா சைட்லாம் பார்த்தீங்கன்னா வயல்வெளிகள் இருக்கும். இது ரோட் சைடுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைலாம் இருக்கும். பாருங்கள் எப்படி தண்ணி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் நாய் உருவின்னு சொல்லுவோம். நாய் உருவி இலைகள் எப்படி இருக்குது, இது தண்டுகள் எப்படி இருக்குது, வேர்கள் எப்படி இருக்குது, நாய் உருவியில் எங்கே கிடைக்கும் அப்படின்றது. இதை பொறுத்தளவுக்கு இன்னும் நம்ம பூக்கு கிடையாது. இனிமேல் தாங்க அதோடைய நாய் உருவி வந்து முள்ளுகள் வளர்ச்சி ஆகும். இது வந்து இலை செடிங்க. நம்ம பல் வலி, பல் வீக்கம், பல் வந்து ரத்த கசிவுகள், பல் கூச்சம் அனைத்து இதை பயன்படுத்துறதுக்கு நாய் உருவிங்க. இதை பற்றி தனிப்பட்ட ஒரு வீடியோ வந்து நம்ம வீடியோக்குள்ளே கொடுத்துருக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த நாய் உருவி டெய்லி நீங்கள் வாக்கிங் வரும்போது பார்த்தீங்கன்னா பறித்து ஒரு புடி கைப்பிடி எடுத்து நல்லா மென்னுட்டு வந்துருந்தீங்கன்னா பல் கூச்சத்திலேருந்து ரிலீவ் ஆகிக்கலாம், பல் வலியிலேருந்து ரிலீவ் ஆகிக்கலாம், பல் ஈர்களிலிருந்து ரத்த வடியிலிருந்து ரிலீவ் ஆகிக்கலாம். இது வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மருந்து. இதை நம்ம பல் புடியாக்கிற நம்ம பயன்படுத்திக்கலாம். நாய் உருவி பொறுத்தளவுக்கு இதோடைய குச்சிகளை உடைச்சி நம்ம தினந்தோறும் பல் வளர்க்குனா பல் கூச்சத்திலேருந்து ரிலீவ் ஆகும். இது வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் நாய் உருவி. கரும்பூலா, இந்த வேலி ஃபுல்லாக பாருங்கள் கரும்பூலானே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த கரும்பூலா செடின்றது. இந்த தண்ணிகள் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஓடைகள் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கரும்பூலா இருக்கும். நம்ம பூக்காத முன்னே வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உணவுக்கு இதை நம்ம நிறைய பயன்படுத்தலாம். பொன்னாங்கண்ணி அற்புதமான ஒரு கீரைங்க. பொன்னாங்கண்ணி கீரை வந்து நம்ம முடிகளையும் வந்து கருமையாகக்கூடிய ஆற்றல், உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல், நிறைய விஷயங்களுக்கு பொன்னாங்கண்ணியை பொறுத்தளவுக்கு. இந்த மாதிரி நம்ம தலைவில் மட்டும் இந்த மாதிரி அறுத்துக்கலாங்க பொன்னாங்கண்ணியை பொறுத்தளவுக்கு. இன்றைக்கி பொறுத்தளவுக்கு நம்ம வீடியோ மலையில் தான் நம்ம வீடியோ எடுக்கிறோம். நம்மளது எல்லாமே இந்த ஃபீல்டு விஷயத்தில் தாங்க எடுக்கிறதுங்க. இப்படி நம்ம ஒரு 2 கத்தை அறுத்துக்கலாங்க. இது வந்து தண்ணி இருக்கக்கூடிய வயல்வெளிகள், வரப்பு சைடுகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி நிறைய கிடைக்குங்க. இது மாதிரி பறிச்சுட்டு வந்து தான் கீரை வந்து கொண்டு வந்து மார்க்கெட்டில் வருங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நிறைய நம்ம எடுத்துக்குவோம். இப்போ நமக்கு வேணுன்ற அளவுக்கு மட்டும் இப்போ எடுத்துக்கலாங்க. மழை அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வீடியோ வந்து வீட்டில் வந்து நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிக்கலாங்க. வெள்ளை பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவோம், மஞ்சள் பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவோம். 2 வகை பொன்னாங்கண்ணி இருக்குங்க. இன்றைக்கி பொறுத்தளவு பொன்னாங்கண்ணியுடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றத பற்றி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பொன்னாங்கண்ணி வந்து உள்மருந்தாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா பொன்னாங்கண்ணி கூட்டு எடுக்கலாம், பொன்னாங்கண்ணி பொரியல் எடுத்துக்கலாம், பொன்னாங்கண்ணி சட்னி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொன்னாங்கண்ணி வந்து உள்ளார எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா குடல் புண்கள் அனைத்தும் குணமாகும். அல்சர்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜீரண சக்தி ஆகலைனாலும் குடல் புண்கள் இருந்தால் ஜீரண சக்தி ஆகாது. மலத்தை இலைக்கு வெளியில் கொண்டு போகிறதுக்கும் இது வந்து உகந்த ஒரு மருந்து. அதே மாதிரி ரத்த சப்ளைஸ் பொன்னாங்கண்ணிக்கு ஒரு ஆற்றல் உண்டு உள் மருந்தை எடுக்கிறதுனால. அதே மாதிரி கண் பார்வைகளுக்கு பொன்னாங்கண்ணி ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். பிபி சுகர் இருக்கிறவங்க அனைவரும் வந்து இந்த பொன்னாங்கண்ணி எடுத்துக்கலாம். பொன்னாங்கண்ணி ஒரு தெளிவான ஒரு மருந்துன்னு சொல்லுவோம். பொன்னாங்கண்ணி தைலம் பொறுத்தளவுக்கு வந்து கடையில் கிடைக்கும், சித்த மெடிக்கல் கடையில் கிடைக்கும் பொன்னாங்கண்ணி தைலம். இதை வந்து நாம் எப்படி பயன்படுத்தணும், இதை எப்படி தயார் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பொன்னாங்கண்ணி உள் மருந்தாக எப்படி எடுக்க போகிறோம், வெளி மருந்தாக எப்படி போகிறோம். பித்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து குணமாகும் பொன்னாங்கண்ணி. இப்போ நமக்கு நரமுடின்னு சொல்லுவோம், பித்த நரமுடின்னு சொல்லுவோம். 2வது பார்த்தீங்கன்னா முடி வந்து செம்பட்டைன்னு சொல்லுவோம். இப்போ முடி உதிர்தல்னு சொல்லுவோம். உடல் உஷ்ணம் இருக்கிறதுனால இந்த மாதிரி உடல் உஷ்ணத்தை வந்து தணிக்கணும். பொன்னாங்கண்ணி தைலத்தை வந்து வாரத்தில் 1 நாள் தலைக்கு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா சரியாயிடும். அதே மாதிரி தேங்கெண்ணெயில் பொன்னாங்கண்ணி தைலத்தை தயார் பண்ணி வச்சுட்டிங்கன்னா டெய்லி அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஆயிலாக நம்ம பயன்படுத்திக்கலாம், ஏர் ஆயிலாக பயன்படுத்திக்கலாம். வாரம் 1 முறை உடல் முழுசும் தேய்ச்சி குளிக்கிறது, தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறது வந்து நல்லெண்ணெயில் வந்து ஆயில் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். உடல் அதிகமாக உஷ்ணம் யார் இருக்குது, தோல் வியாதிகள் யார் இருக்குது, அவங்க வந்து வாரத்தில் 1 நாளைக்கு வந்து ஆயில் பாத் எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். சரிங்களா? இப்போ வந்து ரெகுலர் இந்த வந்து பொன்னாங்கண்ணி தைலம் தேய்க்கிறதுனால வந்து முடி உதிரத்திலிருந்து நம்ம தவிர்க்கலாம், நரமுடியிலிருந்து வந்து தவிர்க்கலாம். வருமுன் பாதுகாப்புன்றது ஒரு சிறந்த விஷயம். சின்ன வயசுலேருந்து இதை பயன்படுத்திங்கன்னா ஒரு சிறப்பாக இருக்கும். முடி எப்பயுமே ஒரு கருமையாக இருக்கும், செம்பட்டையாகாது, முடி உதிராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் முடி உதிர்துன்னு சொல்லுவோம். இதை பொன்னாங்கண்ணி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா முடிகளுடைய வேர்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஆற்றல் பொன்னாங்கண்ணிக்கு. இன்னைக்கு இந்த பொன்னாங்கண்ணியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ஆயில் தயார் பண்ணிக்கிறதுக்கு பொன்னாங்கண்ணியை வந்து நம்ம எப்படி பொரியல் பண்ணணும் அப்படின்றது ஒரு வீடியோவில் காட்டியிருக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி தயார் பண்ணிங்க. எப்பயும் கீரைகளை நம்ம வந்து பயன்படுத்துகிற மாதிரி பொரியலாக எடுத்துங்க. காலை உணவாக எடுத்துங்க, மதிய உணவாக எடுத்துங்க, இரவு உணவு வேண்டாங்க.
பொன்னாங்கண்ணியை பொறுத்த அளவுக்கு இரவு உணவு வேண்டாம். முக்கியமான விஷயம் வந்து எல்லா கீரை வகைகளும் நாம் வந்து பகல் நேரத்தில் மட்டும்தான் ஜீரண சக்தி சரியா ஆகாதுன்றதுனால சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த பொன்னாங்கண்ணியை பொறுத்த அளவுக்கு பெரிய குச்சகரம் போடலாம், நாம் இடிக்கக்கூடிய வந்து நம்ம சக்தி இருக்கணும். சரிங்களா? இப்போ நான் மிக்சியில் போடுறேன், ஏன்னா வந்து நம்ம வீடியோவுக்கு வந்து உடனே போட்டு உடனே ரெடி பண்ணுறதுனால மிக்சியில் போடுறேன். இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து உள்ளில் போட்டு இடித்து இந்த சாரை தனியாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி பொரியல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கீரைகளும் நம்ம எப்படி பொரியல் பண்ணுவோம் அந்த மாதிரி அரிஞ்சு நல்லா தண்ணியில் கழுவிட்டு போட்டு தேங்காய் துருள் போட்டு வெங்காயம் நிறைய போட்டு பச்சை மிளகா போடாமல் வரமிளகா போட்டு எடுத்து பொரியலாக எடுத்து படுத்துங்க. சாப்பாட்டுக்கு வந்து நிறைய இது வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து பொன்னாங்கண்ணி கீரை நிறைய கொடுங்க. முடி உதிராது, முடி வலிமை பெறும், நரைமுடி பித்தங்களிலிருந்து நம்ம ரிலீவ் ஆகும். ஷாம்பு போட்டு நம்ம முடியை வந்து கழுவிட்டே இருந்தோம்னா நம்ம முடி சீக்கிரமாக வெள்ளை முடியாக மாற ஆரம்பிக்கும், நர முடியாக மாற ஆரம்பிக்கும். முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷாம்பு அவாய்ட் பண்ணிவிட்டு கடல மாவு சேர்த்திங்க, சீவக்காய் சேர்த்திங்க, அரப்பு சேர்த்திங்க. இந்த மாதிரி நிறைய எடுத்துங்க. முடி நரமுடி எப்பவுமே வராதுங்க. சரிங்களா? ஷாம்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா முடியை வந்து சீக்கிரமாக உதிர ஆரம்பிக்கும், சீக்கிரமாக நரமுடியாக வர ஆரம்பிக்கும். நம்ம அழகுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசு 25 வயசு 30 வயசு வரைக்கும் நமக்கு அதோடைய தொந்தரவு வராது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இளமையிலேயே வந்து முடி நரைக்க ஆரம்பிக்கும். இளமையிலே முடி நரைக்கும் போது நமக்கு சரியான உணவு, சரியான சத்தான உணவுகள் நம்ம எடுக்கலைன்னா கண்டிப்பாக நரைமுடி வர ஆரம்பிக்கும். முடிந்த அளவுக்கு கருவேப்பிலைகள் நிறைய எடுத்துங்க. கருவேப்பிலை சட்னி நிறைய எடுத்துங்க. தூதுவாழை சட்னி எடுத்துங்க. முடி நரமுடியிலேருந்து ரிலீவ் ஆகும். இந்த மாதிரி பொன்னாங்கண்ணி நிறைய எடுத்துங்க. இப்போ நாம் இந்த பொன்னாங்கண்ணியோட என்ன சேர்த்த போகிறோம் அப்படின்னா ஆயில் தயார் பண்ணுறதுக்கு. இப்போ உங்களுக்கு உணவில் வந்து வெறும் பொன்னாங்கண்ணி மட்டும் சொல்லியிருக்கிறேன். ஆயில் தயார் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறிதளவுக்கு கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டால் போதும். கருவேப்பிலை சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருதாணி இலை ஒரு 2 கொத்து இருந்தால் போதும். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணியுடைய சார் மட்டும் இருந்தால் போதும். இதை வச்சு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஏர் ஆயில் தயார் பண்ணிக்கலாம். ஒரு கத்த பொன்னாங்கண்ணி வந்து நம்ம பறித்து எடுத்துக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிதளவுக்கு கருவேப்பிலைங்க சும்மா ஒரு 2 கொத்து இருந்தால் போதும். கருவேப்பிலை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் ஆயில் தயார் பண்ண போகிறோம். அவ்வளோதான் விஷயம். பொன்னாங்கண்ணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்கு மேலே இருக்கணும். எவ்வளோ உங்களுக்கு எச்சா இருக்குதோ அது அளவுக்கு நல்லதுங்க, தப்பு கிடையாது. நம்ம வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டோம். அதே மாதிரி மருதாணி இருந்ததுன்னா கண்டிப்பாக கலங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? முடிந்த அளவுக்கு இருந்ததுன்னா, ஏன்னா நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும். மருதாணி கிடைக்காது கிடையாதுங்க, எல்லா இடத்துலையும் மருதாணி இருக்கும். நீங்கள் பறித்து வச்சுங்க. ஏன்னா மருதாணி போட்டால் முடி செவந்து போயிருமா அப்படின்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க. நான் இது பயன்பாட்டுக்கு வந்து இந்த நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லியிருக்கிறேன். உடலுடைய குளிர்ச்சிங்க பித்தங்களை வந்து வெளியேற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. உடல் உஷ்ணம் இருக்காதுங்க. அப்படியே 1-2 அப்படியே வந்து இடித்து சாறு எடுத்துக்கணுங்க. ஏன்னா வந்து இது அப்படியே போட்டோம்னா எண்ணெய் நிறைய குடிச்சிருங்க. சாறை எடுத்துக்கிட்டால் ஒரு ஈஸி. அப்படி உங்களால் சாறு எடுக்க முடியல 1-2 இடித்து வச்சுக்கிட்டு எண்ணெய் காய வச்சு உள்ளார போட்டு சடன்னு பொரியும். நல்லா கருக விடாமல் புண்ணொருளாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே போதும். வேறு இது ஒன்றும் பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை. ஆயிலை காய வைக்கிறதா கருக விடாமையும் பச்சையாகவும் இல்லாமல் நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அது எப்படின்றத தெளிவாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பொறுத்தளவுக்கு இதை வந்து மிக்சியில் போட்டு அப்படியே 1-2 அடிச்சுட்டு அப்படியே வந்து துணியில் புழிஞ்சு எடுத்துக்கலாம். சார் இந்த அப்படிமா இது அரைச்சிட்டுங்க. இது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து குறைச்சி வந்து ஊற்றிக்கணும். ஏன்னா வந்து காயறதுக்கு நேரம் ஆகும். தண்ணி நிறைய ஊற்றிட்டோம்னா நல்லா காய வச்சு தண்ணியில் சுண்டி அதுக்கப்புறமா தான் ரெடி ஆகும். இதை புழிஞ்சு இந்த எசன்ஸை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சிருப்போன்னா இந்த எசன்ஸை வந்து அப்படியே ஊற்றிட்டு இந்த வந்து தண்ணியுடைய கண்டென்ட்லாம் வெளியில் போகிற அளவுக்கு ஒரு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பொரிய ஆரம்பிக்கும். கரெக்டாக நமக்கு வந்து அதிகமான ஒரு உஷ்ணம் பண்ணாமையும் கம்மியான ஒரு உஷ்ணம் இல்லாமையும் பார்த்து நார்மலாக எடுத்துக்கணும். ஏன்னா வந்து எண்ணெயை பொறுத்த அளவுக்கு தீய விடக்கூடாதுங்க. தலைக்கு தேய்க்கிற எண்ணெயை பொறுத்த அளவுக்கு தீய விடக்கூடாது. சரிங்களா? இப்போ நம்ம இந்த மாதிரி துணியில் போட்டு வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு ஈஸியான மெத்தட் தான். ஏன் அப்படின்னா இந்த வடிகட்டணும் போது நிறைய துகள்லாம் இருக்கும்போது எண்ணெய் வேஸ்ட் ஆகும். இவ்வளோ தான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அப்போ உங்களுக்கு டைரெக்டாக வந்து அப்படியே தலைக்கு தேய்ச்சிட்டு போகலாம். இதில் வந்து உங்களுக்கு அந்த டஸ்ட்லாம் இருந்துன்னு வச்சுங்க அப்படியே பொடுகு மாதிரி அப்படியே வந்து அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து எண்ணெய் தேய்க்கும் போது இல்லைன்னா எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணணும். இப்போ நம்ம இது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே டைரெக்டாக நம்ம வந்து தலைக்கு வந்து தேய்ச்சிக்கலாம். சரிங்களா? முடிஞ்சது. இதை நம்ம எடுத்து வச்சுருவோம். அவ்வளோதான் விஷயம். ஒரு 200 மில்லினாச்சும் எடுத்துக்கணும். 150 மில்லி 200 மில்லினாச்சும் எடுத்துக்கணும். 1/2 லிட்டருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா
இது சுண்ட ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ வந்து நல்லா காயிட்டுங்க. காஞ்சதையும் நாம் வந்து இதை வந்து ஊற்றிடலாம். சரிங்களா? இப்போ நமக்கு அந்த தண்ணி இதோடைய கீரையில் இருக்கிற நீர்கள்லாம் வந்து சுண்ட ஆரம்பிச்சதையும் நம்ம அப்படியே எண்ணெயை வந்து ஊற்ற ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் பொடிய ஆரம்பிக்கும். சீக்கிரமாக ஆகும். ஆனால் எண்ணெயை ஊற்றிட்டு இதை ஊற்றினோம்னா கொஞ்சம் லேட்டாகும். எண்ணெய் நிறைய வைப்ரேட் ஆகி வேஸ்ட் ஆகும். அதனால தான் இந்த மெத்தடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் இடத்துலையும் நம்ம ஒவ்வொரு மாதிரி நம்ம செய்வோம். இதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்குங்க. எப்படி எண்ணெய் செய்யணும்னு காரணம் இருக்குது. இப்போ எண்ணெய் காய வச்சு இதில் ஊற்றணும் போது பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்கள் ஆகும். எண்ணெய் காஞ்சி இதெல்லாம் ரெடி ஆகுது நிறையா. அதுக்குள்ளார நிறைய எண்ணெய்கள் வேஸ்ட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் வந்து சூடு அதிகமாக வந்து சுட்ட எண்ணெய் மாதிரி ஆயிரும். சரிங்களா? இப்போ இப்படி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அந்த மருதாணியுடைய நிறங்கள் பார்த்தீங்களா என்ன நேரம் வந்திருக்குன்ட்டு எல்லாம் பச்சையில் தான். இதெல்லாம் இப்படி மாறிடும். நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கிறோம், மருதாணி ஆட் பண்ணிக்கிறோம், வெள்ளை பொன்னாங்கண்ணி ஆட் பண்ணியிருக்கிறோம். மூலிகைலாம் பிரிஞ்சு தனியாக மாறிடும். இந்த மாதிரி எப்படின்னு பாருங்கள். இது வந்து இந்த இலையில் இருந்தக்கூடிய நீர்கள். சரிங்களா? இவ்வளோதான் விஷயம். நம்ம வந்து இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நேரம் விடக்கூடாது. சரிங்களா? இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எப்படி இதை சூடு பண்ணணும், எப்படி பதப்படுத்தணுன்றது கண்டினியூ பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து என்ன செய்யணும், நம்ம மெதுவாக எரியிற மாதிரி வச்சுக்கணும். காய தான் இதோடைய நிறங்கள்லாம் மாறும். பார்த்துங்க எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. பச்சிலைகள் எப்படி இருந்தது பார்த்தோம். நம்ம இப்போ வந்து இதை வந்து நல்ல ஒரு எண்ணெய் வந்து ஒரு கொதி நிலைக்கு கொண்டுட்டு வரோம். முடிஞ்ச அளவுக்கு சூட்டை வந்து குறைச்சிக்கணும். போக போக குறைச்சிக்கணும். சரிங்களா? இல்லைன்னா பொங்கி வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். இந்த நுரை கட்டி நுரை ரிலீவ் ஆச்சுன்னா எண்ணெய் நம்ம இறக்கணும். இந்த நுரை வந்து பிரிஞ்சு போகணும். பிரிஞ்சு போயிட்டாவே நமக்கு சூட்டுடைய தன்மை சரியாக போயிடுச்சு, தண்ணியுடைய வந்து கண்டென்ட்லாம் வெளியில் போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த நுரை வந்து பிரியணும். பிரியும் போது எண்ணெயுடைய வடிவம் அப்படியே எண்ணெய் இருக்கும். எண்ணெய் வேஸ்ட் ஆகாது. நம்ம தேவையான பொருளெல்லாம் நம்ம இதுக்குள்ளார மின்காயிரும். இந்த நுரை வந்ததெல்லாம் நுரையெல்லாம் பிரிஞ்சு நுரையில் இந்த ப்ரௌன் கலர் மாதிரி இந்த அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடுது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சரியான கொதிநிலைகள் வந்து வந்துட்டுருக்குது. நம்ம வந்து இந்த வெள்ளை கலர் கொதிநிலை இப்படி வெள்ளை கலராக வந்துட்டாவே நமக்கு வந்து இதெல்லாம் வந்து வெந்துருச்சு. இதுக்குள்ளே இருக்கிற எசன்ஸ் எல்லாம் வெந்துருச்சு. தண்ணியில் அதில் வைப்ரேட்டாகி சூடாகி எல்லாம் தண்ணியெலாம் போயிடுச்சு. இனிமேல்ட்டு வந்து எண்ணெய் கெடாது அப்படின்றத பொறுத்த அளவுக்கு நம்ம பார்த்துக்குறோம். நல்ல ஒரு வாசனை தன்மை வரும். இது வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னும் போது நல்ல வாசனை வரும். எண்ணெயுடைய வாசனை கம்மன்னு தேங்காய்னுடைய வாசனை வரும். அப்போ வந்து நாம் பார்த்து இதை நிறுத்திக்கணும். இந்த பொன்னாங்கானியுடைய ஆயிலுடைய வாசனை தெளிவாக தெரியும். இப்போ பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு. நான் வந்து இதே கொதி நிலையில் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் நேரம் இந்த சூடில் விட்டுட்டோம்னா நம்ம அப்படியே வடிகட்டிக்கலாங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஒன்று பார்த்துக்கணும். இந்த வீடியோவில் எப்படி நம்ம வந்து தைலம் தயார் பண்ணுறோம், ஏர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறோம், பொன்னாங்கண்ணி ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதை மட்டும்தான் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் நிறைய கருத்துக்கள்லாம் நிறைய கேட்குறீங்க, நிறைய நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் இதோடைய தன்மையை வந்து சொல்ல முடியாது. ஆயில் பண்ணிக்கணும்னு தான் சொல்ல முடியும். இதை எப்படி கொதிநிலை என்னன்னு சொல்ல முடியாது. நம்ம வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சூடு பார்த்து கையாள வேணும் மெதுவாக. இதோடைய குப்பைகளையும் எடுத்து நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிச்சுக்கலாம். வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. எப்படி இதோடைய கலர்கள் நிறங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துங்க. இது மாதிரி தயார் பண்ணிவிட்டு ரெகுலர் ஆயில் ஜென்ஸாக இருந்தாலும் சரி, சைடில் பாருங்கள் இதோடைய கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். க்ரீன் வருதுங்களா? சூடு குறைய நிறங்கள் மாறும். நமக்கு கிரீன் கலராக மாறும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிகப்பு கலராக இருந்தது, ரெண்டாவது ஒயிட் கலராக மாறிச்சு, மூணாவது தானே க்ரீனாக மாற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நமக்கு வந்து முடி உதிரத்துலேருந்து நம்ம வந்து தடுக்கிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் முடி உதிரத்துலேருந்து தடுக்கிறோம். நரமுடி வராமல் பாதுகாக்கிறோம். கண்ணு குளிர்ச்சியாக இருக்கிறோம்.
உடல் வந்து குளிர்ச்சி ஆகக்கூடிய ஆற்றல் இதுக்குண்டு. அதே மாதிரி பொடுகு இருந்தாலும் சரி, நிறைய வந்து புண்கள் இருந்தாலும் சரி, இதை ஆற்றக்கூடிய ஆற்றல் வெளியுது. உள்ளதுக்கு வந்து இதை பொரியலாக நம்ம எடுத்துக்கணும். இதோட எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி இதை பார்க்கணுங்க. நம்ம வந்து கருப்பு நிறமாக வந்து நம்ம எடுக்கக்கூடாதுங்க, ப்ரௌனோஸாகவும் எடுக்கக்கூடாது. எண்ணெய் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி எடுக்கணும். நம்ம வந்து பதிவில் நம்ம பார்த்துருந்தோம். இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் தலைக்கு அப்படின்றத வந்து கண்டினியூவாக நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு தலையை போட்டு பயன்படுத்திட்ட தலைகளை முடியலாம் உதிர்ந்துட்டா என்ன பண்ணுறது, வழுக்கி ஆகிட்ட என்ன பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் நிறைய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50% வந்து எண்ணங்களை இன்னும் மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இருந்தாலும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நான் பயன்படுத்திட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். அதை பயன்படுத்திட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க, இல்லை தொடர்பு கொள்றதுனால கொள்ளுங்க. இது எப்படி இருக்குன்றதை மட்டும் ரெகுலர்ஸ் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. என் நம்பர் இப்போ வந்து வடிகட்டி ஆற வச்சிருக்கிறேன். ஒரு சிறிதளவுக்கு எண்ணெய், சரிங்களா? இப்போ நான் வந்து இந்த தலைக்கு தேய்க்கிற அளவுக்கு ஒரு சிறிதளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டுங்க. சூடு இல்லாமல் ஆறிடணும், சரிங்களா? இப்போ வந்து சிறிதளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தலைக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறவங்க எப்போ வேணால் நீங்கள் வச்சுங்க, ஒன்றும் தவறுதல் வராது. அதே மாதிரி நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்ததுன்னா சிறிதளவுக்கு வச்சுட்டு போங்க. ஏன்னா வந்து முடி அழகுன்றதை விட முடி உதிராமல் இருக்கிறதும் முடி நரைக்காமல் இருக்கிறதும் தாங்க அழகுங்க. முடியை வந்து நீங்கள் வறட்சி பண்ணிவிட்டு ஷாம்பு போட்டு தேய்ச்சிக்கிட்டு குளிச்சுட்டு முடி ஃப்ரீனஸாக போகிறது அழகாக இல்லைங்க. முடி உதிர்ந்துட்டாலும் சிரமம், முடி வந்து வெள்ளையாயிட்டாலும் சிரமம், முடி வெள்ளையான பின்னால் டை அடித்து கஷ்டப்பட வேண்டிய சிரமம், நிறைய சிரமங்கள் இருக்குது. முடிந்த அளவுக்கு வருமுன் பாதுகாப்போம். முடி வந்து நரைக்கிறதுக்கு முன்னையும் இளமையில் இருந்தே இதை வந்து பொன்னாங்கண்ணி ஆயில் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும். நாம் வந்து விளம்பரம் அல்லைங்க, இது வந்து எல்லாத்துக்கும் உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கணுங்க. அதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி செய்ய முடியலனாலும் நீங்கள் கடையில் வாங்கிக்கிறோம், நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஆனால் கடையில் இந்த மாதிரி இருக்காது. நீங்களே வந்து பயன்படுத்தி வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லாயிருக்கும். குழந்தையிலிருந்தே இந்த பொன்னாங்கண்ணி ஆயிலை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. தலைக்கு நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண் குளிர்ச்சி தானே ஆரம்பிக்கும். நீங்கள் தலைக்கு 1 நாள் 2 நாள் 3 நாள் பயன்படுத்திங்கன்னா இதோடைய ரிசல்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். வருஷ கணக்கு கிடையாது. நீங்கள் இதை வந்து ரெகுலர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த மூலிகை பொறுத்தளவுக்கு பொன்னாங்கண்ணி வந்து உங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் மார்க்கெட்டில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். பொன்னாங்கண்ணி கீரை வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும். ஒரு கத்தை 2 கத்தை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் தயார் பண்ணி வச்சுட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மீண்டும் கண்டினியூ பண்ணி இந்த ஆயிலை வந்து எப்பவுமே வந்து பயன்படுத்துங்க. முடி நல்லாயிருக்கும். அது பெண்களுக்கு வந்து இது ரொம்ப உகந்த ஒரு ஆயிலாக இருக்கும். பொன்னாங்கண்ணியை பொறுத்தளவுக்கு அருமையாக இருக்கும். கண் வந்து மயமயப்பு, கண் பார்வை பிரச்சனை இதெல்லாம் வந்து தடுக்கக்கூடிய விஷயம் வந்து பொன்னாங்கண்ணிக்கு இருக்குது. அதோட வந்து கருவேப்பிலை கொடுத்துருக்குறேன். முடிக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் வந்து நமக்கு வந்து மருதாணி கொடுத்துருக்குறேன். முடி சிகப்பாகாது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் தேய்ச்சிருக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஆயில் செஞ்சு வச்சுட்டு நம்ம உடலை வந்து ஆயிலும் ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இது மாதிரி ஒரு சிறு சிறு மூலிகைகளை எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். 4 ஒரு மூலிகளை. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. வாழ்க.